பந்தம் என்ன சொந்தம் என்ன போனா என்ன வந்தா என்ன உறவுக்கெல்லாம் கவலைப்பட்ட ஜென்மம். ஹாய், எல்லாருக்கும் வணக்கங்க. நான் தான் கவிதா குமார். இது மார்கழி மாதத்துடைய 2வது நாள். நாள் வீடியோ போட்டிருக்கேன், பார்க்காதவங்க போய் பாருங்கள். இப்போ மணி பார்த்தீங்கன்னா 4:30 ஆகுது. விடிய காலில் நான் 4 மணிக்கெலாம் எழுந்து குளித்து முடிச்சுட்டு வந்து வேலை பின்பக்கம் டோரை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு அப்புறமா பார்த்தீங்கன்னா தான் முன்பக்கம் டோரை வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன். எப்பயுமே காலையில் வாசல் தெளிக்கிறதுக்கு முன்னாடி பின்பக்கம் வாசல் இருந்துச்சுன்னா பின்பக்க வாசலை தான் திறக்கணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா காலையில் நம்ம தூங்கி எழுந்திருக்கிறதுனால மூதேவி வந்து பின்வாசல் வழியாக போயிடும் அப்படின்ற ஒரு ஐதீகம் இருக்குது. இந்த மார்கழி மாதத்தில் நம்ம 30 நாளுமே பார்த்திங்கன்னா பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்றினோன்னா நம்ம நினச்ச காரியம் நமக்கு கை கூடும். இது பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக இது 4வது வருஷம் நான் தொடர்ச்சியாக செய்யறது. மார்கழி முதல் நாள் போட்ட கோலமே பார்த்திங்கன்னா எனக்கு கலைக்கிறதுக்கு மனசே இல்லை. போட்ட கோலம் வந்து ஒரு குப்பை இல்லாமல் அப்படியே இருந்தாலும் சரி என்ன பண்ணுறது, கலைச்சிட்டு மறு கோலம் போட்டு தானே ஆகணும். இந்த 4 வருஷத்துக்கு முன்னே நான் எப்படி கோலம் போடுவேன்னா நைட்டு ஒரு 9 மணிக்கே பார்த்திங்கன்னா தூங்குறதுக்கு முன்னே கோலம் போட்டு படுத்துருவேன். காலையில் எழுந்து எப்பயும் ப்ரஷ் பண்ணிவிட்டு நான் விளக்கேற்றுவேன். ஆனால் இந்த தொடர்ந்து இந்த 4 வருஷமாக இப்போ செஞ்சிட்ருக்கேன். எனக்கு உண்மையிலே சொல்கிறேன், ரொம்ப நல்ல பலன் கிடச்சிருக்கு. நீங்கள் கூட ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வேண்டுதலை வச்சு பாருங்கள், கண்டிப்பாக அந்த வேண்டுதல் நடக்கும். என்னுடைய முதல் வேண்டுதலே பார்த்திங்கன்னா என் சொந்தமாக ஒரு வீடு வாங்குறது தாங்க. ரெண்டல் ஹவுஸில் தான் இருந்தேன் நான். 2-3 வருஷம் ரெண்டல் ஹவுஸில் இருந்தேன். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா சொந்தமாக ஒரு வீடு இருந்தது. அது ரொம்பவே சிம்பிளாக இருந்தது. அது வந்து தெருக்கூத்துன்றதுனால அந்த வீட்டை நாங்கள் கொடுத்துட்டோம். சேல் பண்ணிவிட்டு நாங்கள் ரெண்டல் ஹவுஸுக்கு வந்துட்டோம். ஒரு 1 இயர் போல் அந்த வீட்டில் இருந்தோம். அப்புறம் பார்த்திங்கன்னா மார்கழி மாதத்தில் நெக்ஸ்ட் இயரில் என்ன பண்ணேன், ஒரு மார்கழி மாதத்தில் இந்த மாதிரி சொந்தமாக ஒரு வீடு வாங்கிக்கிட்டு நம்ம போயிடணும் அப்படின்ட்டு என்னுடைய சின்னதாக ஒரு வேண்டுதலை நான் வச்சேன். அந்த மார்கழி மாதம் முழுவதுமே 30 நாளுமே விடிய காலில் நான் 3:30 மணிக்கெலாம் எழுந்து குளித்து முடிச்சுட்டு 4:30 மணிக்கெலாம் பார்த்திங்கன்னா நான் விளக்கேற்ற ஆரம்பித்தேன். விளக்கு ஏற்றும் போது ஒவ்வொரு நாளுமே நான் சொந்தமாக வீடு வாங்கிடணும், இந்த அடுத்த மார்கழிக்கெலாம் என்னுடைய சொந்த வீட்டில் நான் கோலம் போடணும், எனக்கு நீ என்றைக்கும் துணையாக இருக்கணும்னு சொல்லி என்னுடைய வேண்டுதலை இந்த 30 நாளுமே இந்த ஒரு விஷயத்தையே நான் சொல்லி நான் வந்து விளக்கேற்றி வழிபட ஆரம்பித்தேன். அந்த மார்கழி மாதம் மார்கழி முடிஞ்சு தை மாதத்துலேயே நான் ஒரு வீட்டுக்கு அட்வான்ஸும் ஒரு 5 lakhs எடுத்துகிட்டு போய் கட்டினேன். அந்த வீடுமே ரொம்ப சூப்பராக இருந்தது. பட் மீதி பார்த்திங்கன்னா லோன் தான் நான் போட்டிருந்தேன். ஆனால் லோன்லாம் சேங்ஷன் ஆகிற ஸ்டேஜுக்கே அந்த வீடு வேண்டான்னு சொல்லிவிட்டு நான் கொடுத்த காசை வந்து ரிட்டன் கேட்க ஆரம்பிச்சிட்டேன். அந்த ரிட்டன் பணமே வந்து எனக்கு 5 lakhs வந்து அந்த புரோக்கர் கொடுக்கவே இல்லை. கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 3 மாதமாக அந்த காசை வந்து இழுக்கடிச்சிட்டு இருந்தாங்க. அதுவே பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ஒரு மன உடைச்சல் வந்துடுச்சு. என்னடா அது இவ்வளோ காசு கொடுத்துட்டு 2வது இந்த அட்வான்ஸ் நம்மளால் வாங்க முடியுமா வாங்க முடியாதுன்ற ஒரு கவலையிலேயே இருந்தேன். நல்லபடியாக ஒரு 2 மாதத்தில் அந்த அட்வான்ஸை வேறு ஒருத்தவங்க மூலயமா நான் வாங்கிட்டேன். நடுவில் ஒரு 2-3 மாதம் கேப் விட்டுட்டு மறுபடியும் வீடு பார்க்க ஆரம்பித்தோம். அதுவும் ரொம்ப டெவலப்மெண்ட் ஆன ஏரியாவில் நானும் என்னுடைய ஹஸ்பண்டும் போய் ஒரு ஏரியாவில் வீடு பார்த்தோம். பார்த்துட்டு நம்மளாலாம் இங்கே வீடு வாங்க முடியுமா, அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ டீசெண்டாக அவ்வளோ நீட்டாக இருந்தது அங்கே இருக்கிற வீடுங்க எல்லாமே பார்த்தா. ஆனால் அந்த ஏரியா ஃபுல்லாகவே வீடெல்லாம் கட்டி அப்படியே சேல் பண்ணுற இடம்தான். ஆனால் நாங்கள் ஒரு ரவுண்ட்ஸ் வந்து 2 வீலர்லேயே போய் அந்த ஏரியாவெல்லாம் பார்த்துட்டு நம்மளால் இங்கெல்லாம் வாங்க முடியாதுன்னு நினச்சிட்டு வந்துட்டோம். எண்ணி ஒரே மாதத்தில் அதே ஏரியாவில் நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரியே நமக்கு ஒரு வீடு அமைஞ்சுது. நெக்ஸ்ட் இயர் கார்த்திகை மாதத்துக்கெலாம் பார்த்திங்கன்னா வீடு கொடுத்தனும் போயிட்டோம். நாங்கள் அடுத்த மார்கழி மாதம் என்னுடைய ஓன் ஹவுஸில் நான் அடுத்த மார்கழி மாதத்தில் வர பூஜையை மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணேன். அது எந்த விஷயம் நடந்தது, அது எதுக்கோசரம் அந்த வேண்டுதலை வச்சேன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கோலம்லாம் போட்டு முடிச்சாச்சு. கோலம் போட்டு முடிச்சுட்டு நம்ம சாமிக்கு வைக்கிறதுக்கு வீட்டுக்கு தேவையான பூவை வந்து அப்படியே பறிச்சுக்கிட்டு நம்ம வீட்டுக்குள்ளே போக வேண்டியது தான். பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்றணுன்னாலே நம்ம காலையில் தலைக்கு குளிச்சுட்டு நம்ம கோலெல்லாம் போட்டு முடிச்சுட்டு விளக்கேற்றி நம்ம வேண்டுதலை ஸ்டார்ட் பண்ண வேண்டியது. ஒவ்வொரு நாளுமே நம்ம விளக்கேற்றும் போது நம்ம வேண்டுதலை சொல்லி ஏற்றும் போது அது வந்து பழிக்கும்ன்றத சொல்லியிருக்காங்க. ஒரு வருஷம் ஃபுல்லாக நம்ம சாமி கும்பிட்றதுக்கு உண்டான பலன் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு மாதத்துலேயே இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் நமக்கு முழு பலனுமே கிடைக்கும்.
அது நான் முழுக்க முழுக்க அந்த பலனை அனுபவிச்சிருக்கேன். அதை தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஏன்னா எனக்கு தூக்கம்னா ரொம்ப பிடிக்கும். அதுவும் இந்த விடிய காலைல வர தூக்கம் இருக்குது பாருங்கள், அது சொர்க்கமே. ஏன்னா ரெகுலராகவே ஷாப்புக்கு போகிறதுனால ஒரு 5:30லேருந்து 5 o'clock எழுந்து ரெகுலராகவே பார்த்தீங்கன்னா நான் அந்த டைமுக்கு எழுந்திருப்பேன். ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் எழுந்தால் தான் பசங்களை ஸ்கூலுக்கு ரெடி பண்ணிவிட்டு நானும் என் கடைக்கு போகணும். வாரத்தில் இந்த 6 நாளும் எனக்கு ஒர்க்கு கரெக்டாக இருக்கும். இந்த சண்டே எப்போ வரும்னு நான் ரொம்ப ஒரு அந்த வாரம் ஃபுல்லாகவே இந்த சண்டேக்கு அவ்வளோ ஏக்கமாக இருப்பேன். ஏன்னா அந்த சண்டே ஒரு நாள் தான் நான் நினைக்கிற மாதிரி ஒரு 7 o'clock வரைக்குமாச்சும் என்னால் தூங்க முடியும்னுட்டு. அந்த அளவுக்கு எனக்கு தூக்கம் பிடிக்கும். ஆனால் இந்த மார்கழி மாதம் மட்டும் விடாமல் இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்றுறேன்னா அதுக்கு உண்டான பலனை நான் அனுபவிச்சிருக்கேன். அதனால தான் உங்களுக்கும் ஷேர் பண்ணுறேன் நான் இந்த வீடியோவை. ஒரு முறை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அதுக்கு உண்டான பலன் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஆல்ரெடி எல்லா வேலையும் முடிச்சாச்சு, சாமியும் கும்பிட்டாச்சு. காலையில் நமக்கு இந்த டீ குடித்தா தான் அடுத்தது வீட்டில் இருக்கிற வேலையை நம்மளால் செய்ய முடியும். ஏன்னா எனக்கு இந்த டீ தான் வந்து ஒரு பெரிய எனர்ஜி. எது இருக்கோ இல்லையோ காலைல இந்த டீ மட்டும் குடிச்சிட்டேன்னா நான் கொஞ்சம் சுறுசுறுப்பாக வேலை செய்வேன். பசங்களுக்குமே பார்த்திங்கன்னா இப்போ ஃப்ரீ குவார்ட்டர்லி எக்ஸாம் நடந்துகிட்ருக்கு. அவங்களுமே இன்றைக்கி சீக்கிரம் எழுந்துட்டாங்க. சரி எல்லாருமே உட்காந்து டீ போட்டு குடிச்சிட்டு தம்பிக்கு கொஞ்சம் நேரம் உட்காந்து சொல்லி கொடுத்துட்டு நான் அப்புறம் என்னுடைய காலைல மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வேலையை ஆரம்பிச்சிட்டேன். டைம் பார்த்திங்கன்னா 7:30. எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். குக்கரில் பார்த்திங்கன்னா ரைஸ் வச்சுருக்கேன், ரசம் தாளித்து வச்சுருக்கேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு பார்த்திங்கன்னா சம்பா ரவை கிச்சடியும் சம்பா ரவைக்கு தொட்டுக்க உடச்சக்கடலை சட்னியும், மதியத்துக்கு ரைஸுக்கு பார்த்திங்கன்னா வாழைக்காய் 2 இருந்தது, அது கொஞ்சமாக தொக்கு மாதிரி செஞ்சு வச்சுட்டேன். இன்றைக்கி சீக்கிரமாக எழுந்திருக்கவே என்னுடைய வேலையும் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக முடிஞ்சிருச்சு. அதுவுமே ரொம்ப பொறுமையாக ரிலாக்ஸாக செஞ்சேன் இன்றைக்கி. அதே மாதிரி நம்ம பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கு ஏற்றுறோன்னா விளக்கு மட்டும் ஏற்றினா போதாது, அதுக்கு உண்டான முயற்சியும் நம்ம செய்யணும். அப்போ தான் நம்ம நினைக்கிற காரியம் நமக்கு நடக்கும். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.